ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 26 QB பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, டேலி, எக்ஸெல், எம்சிஏ இது ரிலேட்டடா ரெகுலரா வந்து அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாரி கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் 26 QB இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்றீங்க, இல்லன்னா பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா, அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ற மாரி இருக்கும். இதுக்கு சர்டன் லிமிட்ஸ் இருக்கு, சர்டன் பெர்சன்டேஜ் இருக்கு. ஸோ, அதுபடி தான் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ, ஃபார்ம் 26 QB யூஸ்டு ஃபார் பேமெண்ட் ஆஃப் டிடிஎஸ் ஆன் சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஸோ, இந்த ஃபார்ம் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்ப நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்றீங்க, இல்லன்னா பர்ச்சேஸ் பண்றீங்க. அந்த டைம்ல வந்து இந்த ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எனி பெர்சன் ஆர் HUF பர்ச்சேசிங் அன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ, எனி பெர்சன் ஆர் HUF பர்ச்சேசிங் அன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஆ ஏதோ எனி பெர்சன் அதாவது இண்டிவிஜுவல்ஸா இருக்கலாம், எந்த பெர்சனா வேணா இருக்கலாம். அது HUF கூட இருக்கலாம். ஏதோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து வாங்குறீங்க பார்த்தீங்கன்னா, மோர் தென் 50 லேக்ஸ் ரூப்பீஸ். ஸோ 50 லேக்ஸ்க்கு மேல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நீங்க வாங்குறீங்கன்னா, நீங்க வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணணும். அதே மாரி டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1% வந்து நீங்க வந்து டிடக்ட் பண்ணணும். ஸோ, இப்ப ஒரு 70 லேக்ஸ் வாங்குறீங்கன்னா, அந்த 70 லேக்ஸ் வந்து 50 லேக்ஸ் எக்ஸிட் ஆனனால, நீங்க மொத்தமா 70 லேக்ஸ்க்கு 1% வந்து பார்த்தீங்கன்னா, ₹70,000 வந்து நீங்க வந்து டிடிஎஸ் வந்து பே பண்ண மாரி இருக்கும். Well paying the seller. The TDS amount is paid to the government by filing of Form 26 QB in under 30 days from the end of the month ends from which TDS was deducted was initiated. ஸோ ஒண்ணு அந்த 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 மந்த் 30 டேஸ்க்குள்ள வந்து ஃபைல் பண்ணணும். இல்லன்னா எப்ப நீங்க டிடிஎஸ் டிடக்ட் பண்ணீங்களோ, அதுலேருந்து 30 டேஸ்க்குள்ள வந்து நீங்க வந்து ஃபைல் பண்ற மாரி இருக்கும் இந்த ஃபார்ம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்ம் எதுக்கு வந்து ஃபைல் பண்ணுவாங்கன்னா, சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஃபைல் பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் இது அப்ளிகபிள்னா, எனி பெர்சன் அண்ட் HUFக்கு அப்ளிகபிள் ஆகும். மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டீஸ் தான் வந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகும். அதே மாரி மோர் தென் 50 லேக்ஸ்க்கு மேல வாங்குவாங்கன்னா தான் இந்த டிடிஎஸ்ன்ற கான்செப்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும். பிலோ 50 லேக்ஸ்க்குள்ள இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிடிஎஸ்ன்ற கான்செப்ட் வந்து அப்ளிகபிள் ஆகாது. அதே மாரி 50 லேக்ஸ்க்கு மேல போற அமௌண்ட்டுக்கு 50 லேக்ஸ் எக்ஸிட் ஆயிடுச்சுன்னா, நீங்க வந்து 1% வந்து டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் 26 மூலியமா வந்து நீங்க வந்து ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணணும். அது மூலியமா நீங்க வந்து டாக்ஸும் வந்து பே பண்ணணும். ஸோ இதுல என்னென்னலாம் கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, ரெசிடென்ட் அண்ட் கமர்ஷியல் 2மே வந்து இதுல வந்து அ கவர் ஆகும். அதே மாரி பிளாட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் லேண்ட். ஸோ பிளாட்டும் வந்து கன்சிடர் ஆகும். அதாவது இப்ப நெறைய பிளாட்ஸ்லாம் இருக்கு. அதுவும் வந்து இதுல வந்து கன்சிடர் ஆகும். அண்ட் சச் அதர் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பெக்டட் அக்ரிகல்ச்சர் லேண்ட். ஸோ அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கவர் ஆகாது. எக்ஸ்பெக்டட் அக்ரிகல்ச்சர் லேண்ட்னா கவர் அண்டர் திஸ் டிடிஎஸ் நீட் டு பி டிடெக்ட் ஒன்லி த டிரான்சாக்ஷன் வேர் சேல் எக்ஸிட் 50 லேக்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து நீங்கள் வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து 50 லேக்ஸ்க்கு மேலே எப்போ கிராஸ் ஆகுதோ, அப்போ தான் வந்து நீங்கள் வந்து டிடெக்ட் பண்ணணும். ஆர் மோர். ஸோ 50 லேக்ஸ் இல்லைனா 50 லேக்ஸ்க்கு மேலே. ஸோ 49 லேக்ஸாக இருந்தால் கூட நீங்கள் வந்து டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 51 லேக்ஸா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து கம்பல்சரி வந்து டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணணும். ஃபார் டிரான்சாக்ஷன் இன்வால்விங் பேமெண்ட் இன் இன்ஸ்டால்மெண்ட், நீங்க பேமெண்ட் வந்து இன்ஸ்டால்மெண்ட்லயும் வந்து பே பண்ணிக்கலாம். டிடிஎஸ் மஸ்ட் பி டிடக்டட் அண்ட் ப்ரொபோர்ஷன் ரேட் பேசிஸ் ஆஃப் ஈச் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ இப்போ நீங்க ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல நீங்க வந்து பேமெண்ட் பண்றீங்கன்னா, அந்த இன்ஸ்டால்மெண்ட் படி நீங்க மா இ படி நீங்க வந்து டிடிஎஸ் வந்து அமௌண்ட் வந்து டிடக்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 55 லேக்ஸ்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு 25 லேக்ஸ் மட்டும் தான் ஒரு பேமெண்ட் பண்றேன்னா, அந்த 25க்கு 25 லேக்ஸ்க்கு 25,000 வந்து நீங்க பே பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு 25,000 நீங்க 25 லேக்ஸ் பே பண்றீங்கன்னா, அது இந்த டைம்ல நீங்க ஒரு 25,000 டிடக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, அதையும் வந்து நீங்க வந்து டிடிஎஸ் ரிட்டர்ன்ல வந்து சொல்லணும். ஸோ இப்ப இந்த ரிட்டர்ன் வந்து நான் ஃபைல் பண்ணாமயோ, இல்ல டிடக்ட் பண்ணாம விட்டுட்டேன்னா, எனக்கு என்னென்ன பெனால்டீஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபெயில் டு டிடக்ட். இன்கேஸ் நீங்க வந்து அத வந்து டிடக்ட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1% இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பெர் மந்த் பேசிஸ்ல உங்களுக்கு எல்லாமே வந்து கால்குலேட் ஆகும். இப்ப ஃபெயில் டு டெபாசிட் ஆன் டைம். ஸோ அந்த டைம்க்குள்ள வந்து நம்ம டெபாசிட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னும்போது, உங்களுக்கு 1.5% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பெர் மந்த் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இப்ப லேட் ஃபைலிங் ஃபார் ஃபார்ம் 26 QB. ஸோ இந்த நான் டிடிஎஸ் எல்லாமே டெபாசிட்லாம் பண்ணிட்டேன்.
பட் இந்த ஃபார்ம் வந்து நான் ஃபைல் பண்ணதுக்கு எனக்கு 1 ஆர் 2 டேஸ் லேட் ஆயிடுச்சு அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து ₹200 பெர் டே வந்து லேட் ஃபீஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்கேஸ் நான் ஃபைலிங் ஆஃப் ஃபார்ம் 26 QB வித்தின் 1 இயர். ஸோ 1 இயர்க்குள்ள வந்து நீங்க ரிட்டர்ன்ஸ் அந்த ஃபார்மே வந்து 1 இயர் நீங்க வந்து ஃபைல் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு பெனால்டிஸ் அண்டர் செக்ஷன் 271 வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. 10,000ல இருந்து 1 லேக் வரைக்கும் உங்களுக்கு வந்து பெனால்டிஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஃபீஸ் வந்து பர் டே 200 மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளோ டிடிஎஸ் அமௌண்ட்டோ அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து லேட் ஃபீஸ் ஆயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிடிஎஸ் அமௌண்ட் ஒரு 50,000 இருக்குன்னா ஆனால் பட் உங்களுக்கு லேட் ஃபீ வந்து 75,000 வந்திருக்கு அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து 50,000 தான் வந்து லேட் ஃபீஸ் வந்து கால்குலேட் ஆகும். இது வந்து லேட் ஃபீஸ். இது பெனால்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000ல இருந்து 1 லேக் ரூபீஸ் வரைக்கும் போடுவாங்க அன்லெஸ் டிடிஎஸ். இன்ட்ரெஸ்ட் அண்ட் லேட் ஃபீஸ் ஆர் பெய்டு பிஃபோர் த நோட்டீஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் டிடிஎஸ் எல்லாமே நீங்க பிஃபோரே நீங்க வந்து நோட்டீஸ் முன்னாடி பே பண்ணிட்டீங்கன்னா 10,000ல இருந்து 1 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பெனால்டிஸ் வந்து வரதுக்கும் சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது 3 தான். ப்ராப்பர்ட்டி 10 லட்சத்துக்கு மேல போயிருக்கான்னு நம்ம வந்து கம்பல்சரி வந்து செக் பண்ணணும். இது வந்து ரெசிடென்ட், கமர்ஷியல், அது பிளாட்ஸ் இந்த இதுக்கு தான். நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டா இருந்தா இது வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ ஐ ஹோப் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரெகுலரா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்றேன். அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.